அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் அப்டேட், இந்தியாவின் பாதுகாப்புத்துறை குறிப்பாக போர் விமானத்தை தயாரிப்பதில் தற்போது ஒரு முக்கியமான செய்தி விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதுதான் இந்தியாவின் பெருமைமிகு தேஜஸ் மார்க் 2 விமானத்திற்கான என்ஜின் தேர்வு பற்றியது. இந்த விவாதம் ஏன் முக்கியமானது, இதன் தற்போதைய நிலை என்ன, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. தேஜஸ் MK2 இந்தியாவின் புதிய சக்தி. முதலில் தேஜஸ் MK2 விமானத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது தேஜஸ் MK1A விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவம். இது வெறும் சிறிய மாற்றங்கள் அல்ல, விமானத்தின் ஒட்டுமொத்த வடிவமைப்பு, எடை மற்றும் திறனை அதிகரிக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம். MK2 விமானம் MK1A விட அதிக எடை கொண்டது, அதிக எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது நண்பர்களே. இதன் மூலம் இந்தியாவின் விமானப்படையின் MiG-29, மிராஜ் 2000 மற்றும் ஜாக்வார் போன்ற பழைய விமானங்களை மாற்றுவதற்கு இது சரியான தேர்வாக இருக்கும். ஒரு போர் விமானத்தின் இதயம் அதன் என்ஜின். தேஜஸ் MK2 விமானத்திற்கு அமெரிக்காவின் GE ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் F414 என்ஜின் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த என்ஜின் 98 கிலோ நியூட்ரான் உந்து விசையை உருவாக்கும் திறன் கொண்டது. இது MK1Aவில் பயன்படுத்தப்பட்ட GE F404 என்ஜினை விட சக்தி வாய்ந்தது நண்பர்களே. ஆனால் இந்த என்ஜின் தேர்வு அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. ஒரு காலத்தில் பிரான்சின் சேஃப்ரான் M88 என்ஜின் மற்றும் ஐரோப்பாவின் ரோல்ஸ்-ராய்ஸ் EJ200 போன்ற மாற்று என்ஜின்கள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடந்தன. ஏன் GE F414 கைவிட்டு வேறு என்ஜின்களை தேர்வு செய்யக்கூடாது என்ற கேள்வியும் எழுந்தது. இதற்கு பின்னால் சில காரணங்கள் உள்ளன. தேஜஸ் MK2 ஒட்டுமொத்த வடிவமைப்பு, அதன் எடை மற்றும் அனைத்து பாகங்களும் F414 என்ஜினுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டன. ஒருவேளை வேறு என்ஜினுக்கு மாற்றினால் விமானத்தின் வடிவமைப்பையே மாற்றியமைக்க வேண்டும். இது பல வருட திட்டத்தை தாமதப்படுத்தும், மேலும் செலவுகளையும் அதிகரிக்கும். GE F414 என்ஜினின் உலகளவில் FA-18 சூப்பர் ஹார்னட் மற்றும் சாப் கிரிப்பன் போன்ற பல போர் விமானங்களில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது அதன் நம்பிக்கை தன்மையை உறுதி செய்கிறது. மேலும் 2023 இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன் மூலம் F414 என்ஜினின் 80% தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு பரிமாற்றம் செய்ய GE நிறுவனம் ஒப்புக்கொண்டதுங்க. இது இந்தியாவிலேயே இந்த என்ஜின்களை தயாரிக்க உதவும். இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் நண்பர்களே. தற்போதைய நிலையை பார்த்தோம்னா, சமீபத்திய தகவலின்படி இந்தியாவும் GE நிறுவனமும் F414 என்ஜின்களை இந்தியாவில் கூட்டாக தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. தேஜஸ் MK2க்கான முதல் முன்மாதிரி 2025க்குள் வெளியே வரும் என்றும் 2026 அதன் முதல் பறத்தல் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தாமதங்களும் சவால்களும் பார்த்தோம்னா, இந்த திட்டம் சில தாமதங்களை எதிர்கொண்டது உண்மைதான். GE நிறுவனத்திடமிருந்து F404 என்ஜின்கள் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் தேஜஸ் MK1A தயாரிப்பு சிறிது பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்திய அரசு இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு விநியோகத்தை விரைவுபடுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது. இதற்காக இந்திய பிரதமர் அலுவலகமும் நேரடியாக இந்த திட்டத்தை கண்காணித்து வருகிறது நண்பர்களே. முடிவாக, இந்தியாவின் தேஜஸ் மார்க் 2 திட்டம்
நமது நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு ஒரு புதிய பாய்ச்சலை கொடுக்குங்க. GE-F414 என்ஜின் மீதான இந்தியாவின் தேர்வு வெறும் என்ஜின் கொள்முதல் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம். இதன் மூலம் இந்தியா தனது சொந்த என்ஜின்களை தயாரிப்பதற்கான வழியை வலுப்படுத்தும். இதன் மூலம் வெளிநாட்டு சார்பு குறைந்து உள்நாட்டு தயாரிப்பு திறன் அதிகரிக்குங்க. இது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நீண்ட காலத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் நண்பர்களே. அடுத்த அப்டேட், இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதுங்க. அது என்னவென்றால் ஃபோட்டோனிக் ரேடார் எனப்படும் ஒரு அதிநவீன ரேடார் அமைப்பு. இப்போது இதன் தற்போதைய நிலவரம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். ஃபோட்டோனிக் ரேடார் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பொதுவாக நாம் பார்க்கும் ரேடார்கள் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி இலக்குகளை கண்டறியும். ஆனால் இந்த ஃபோட்டோனிக் ரேடார் வித்தியாசமானது. இது ஒளியின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது நண்பர்களே. அதாவது இது லேசார் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி இலக்குகளை கண்டறிந்து அவற்றின் வேகம், தூரம் மற்றும் திசை போன்ற தகவலை துல்லியமாக வழங்கும். இந்த தொழில்நுட்பத்தின் சிறப்பு என்ன என்பதை பார்த்தால், இந்த ஃபோட்டோனிக் ரேடார் சாதாரணமான ரேடார்களை விட பல மடங்கு மேம்பட்டது. இதன் முக்கிய சிறப்பம்சங்கள் என்னவென்றால், அதிக துல்லியம். இது மிகச்சிறிய இலக்குகளையும் வேகமாக நகரும் இலக்குகளையும் துல்லியமாக கண்டறியும் திறன் கொண்டதுங்க. உதாரணமாக ஸ்டெல்த் எனப்படும் ஊடுருவ முடியாத போர் விமானங்கள், சிறிய ட்ரோன்கள் மற்றும் அதிவேகமாக வரும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் போன்றவற்றை கூட இது எளிதாக கண்டறிய முடியும். அதிக தூரத்தை கண்டறியும் திறன். இந்த ரேடார் அதிக தூரத்தில் இருக்கும் இலக்குகளை கூட துல்லியமாக கண்டறியும். இதனால் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை முன்னரே அறிந்து கொள்ள முடியும். எலக்ட்ரானிக் தாக்குதலுக்கு எதிரான பாதுகாப்பு. எதிரிகள் வழக்கமாக ரேடியோ அலைகளை ஜாம் செய்து ரேடாரின் செயல்பாட்டை முடக்க முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த ஃபோட்டோனிக் ரேடார் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்துவதால் இதுபோன்ற எலக்ட்ரானிக் தாக்குதல்களால் இதன் செயல்பாட்டை அவ்வளவு எளிதில் பாதிக்க முடியாது. இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம். பரந்த அலைவரிசை. இதன் பரந்த அலைவரிசை காரணமாக அதிக தகவல்களை சேகரிக்க முடியும். இது இலக்குகளை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. DRDOவின் இந்த சாதனை ஏன் முக்கியத்துவமானது என்று பார்த்தால், DRDO இந்த ஃபோட்டோனிக் ரேடார் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த தொழில்நுட்பம் நம் நாட்டின் வான் பாதுகாப்பு திறனை பன்மடங்கு அதிகரிக்கும். தற்போதுள்ள போர் விமானங்கள், குறிப்பாக Su-30 MKI, ரஃபேல் மற்றும் நமது சொந்த தயாரிப்பான தேஜஸ் போன்ற அதிநவீன விமானங்களில் இந்த ரேடாரை பொருத்த முடியும். இதன் மூலம் இந்த விமானங்களின் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் மேலும் மேம்படும் நண்பர்களே. தற்போதைய நிலை என்ன என்பதை பார்த்தால், இந்த ஃபோட்டோனிக் ரேடார் அமைப்பின் தள ஏற்பு சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது இந்த ரேடார் உருவாக்கப்பட்ட இடத்தில் அதன் அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் செயல்திறன் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக DRDO இதை பல்வேறு கள நிலவரங்களில் சோதிக்க திட்டமிட்டுள்ளதுங்க. அதாவது உயர்ந்த மலைப்பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் எலக்ட்ரானிக் போர் சூழல்கள் போன்ற பல்வேறு சவாலான சூழ்நிலைகளில் இந்த ரேடார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விரிவாக சோதிப்பார்கள். இந்த சோதனைகளில் முடிவுகள் இந்த தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்தவும் இராணுவத்தில் முழுமையாக ஈடுபடுத்தவும் உதவும். மேலும் இந்த ஃபோட்டோனிக் ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO தொடர்ந்து பணியாற்றி வருகிறதுங்க. எதிர்காலத்தில் இதன் மூலம் இன்னும் மேம்பட்ட ரேடார் அமைப்புகளை உருவாக்க முடியும் என்று நம்பப்படுகிறதுங்க.
இது இந்தியாவின் பாதுகாப்பு துறையை உலக அரங்கில் ஒரு முன்னோடியாக நிலைநிறுத்தும் நண்பர்களே. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு செய்தி தான். ரஷ்யா இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்களுக்காக ஒரு புதிய சக்தி வாய்ந்த என்ஜினை வழங்குவதாக முன்மொழிந்துள்ளது. இந்த என்ஜின் ரஷ்யாவின் அதிநவீன 5வது தலைமுறை போர் விமானமான Su-57இல் பயன்படுத்தப்படும் அதே AL-41 என்ஜின் தான். இது என்ன மாதிரியான மாற்றம்? இதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இதன் தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. இந்திய விமானப்படையில் தற்போது Su-30 MKI விமானங்களில் AL-31 என்ற என்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவும் ஒரு சிறந்த என்ஜின் தான். ஆனால் கால மாற்றத்திற்கு ஏற்ப போர் விமானங்களை மேம்படுத்துவது மிக அவசியம். அதனால்தான் ரஷ்யா இந்த புதிய AL-41 என்ஜினை பொருத்துமாறு ஒரு முன்மொழிவை வைத்துள்ளது. இந்த என்ஜின் பழைய AL-31 என்ஜினை விடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அதிக உந்துவிசை, மிக குறைந்த எரிபொருள் செலவு மற்றும் விமானத்தின் சூழ்ச்சி திறனை மேலும் மேம்படுத்தும் திறனை கொண்டதுங்க. இந்த புதிய என்ஜின் பொருத்தும்போது நம்முடைய Su-30 MKI விமானங்கள் சூப்பர் சுகோய் என்ற புதிய திறனை கொண்டிருக்கும். உதாரணமாக இந்த விமானங்கள் ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் ஒளியை விட அதிவேகமாக பறக்க முடியும். இந்த சிறப்பம்சம் மிகைவேக பறப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் விமானங்களின் எரிபொருள் பயன்பாடு குறையும். மேலும் போர்க்காலத்தில் அதிக நேரம் நிலைத்து நிற்க முடியும் நண்பர்களே. இந்த முன்மொழிவின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரஷ்யா இந்த என்ஜின்களை இந்தியாவிலேயே நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்க அனுமதித்துள்ளதுங்க. தற்போது நாசிக் பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் ஆலையில்தான் பழைய என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதே ஆலையிலேயே புதிய என்ஜின்களையும் உற்பத்தி செய்ய முடியும். இது நம்முடைய தற்சார்பு இலக்கை மேலும் உறுதிப்படுத்தும். இந்த திட்டம் பல சிறப்பம்சங்களை கொண்டிருந்தாலும் இந்தியா இன்னும் இது குறித்து எந்த ஒரு இறுதி முடிவையும் எடுக்கவில்லை. இதற்கான முக்கிய காரணங்கள், ஃபஸ்ட்டு செலவு தான். பழைய என்ஜினை மாற்றி புதிய என்ஜினை பொருத்துவதற்கான மொத்த செலவு அதிகமாக இருக்கும். இரண்டாவது, காலக்கெடு. அனைத்து விமானங்களும் இந்த மாற்றத்தை செய்ய அதிக காலம் பிடிக்கும். மூன்றாவதாக, அமெரிக்காவின் நிலைப்பாடு. சில சமயங்களில் ரஷ்யாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் தடைகள் வர வாய்ப்புள்ளது. இவை அனைத்தையும் இந்தியா கவனமாக ஆய்வு செய்து வருகிறதுங்க. ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த முன்மொழிவை உறுதிப்படுத்தியுள்ளார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ரஷ்யாவின் இந்த முன்மொழிவு இந்தியாவின் Su-30 MKI விமானங்களை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு. இதன் மூலம் நம்முடைய விமானப்படை மேலும் பலம் பெறும். ஆனாலும் இந்த திட்டத்தை இறுதி செய்வதற்கு முன் அதன் செலவுகள், காலக்கெடு மற்றும் பிற புவிசார் அரசியல் காரணிகளை இந்தியா முழுமையாக ஆராய்ந்து வருகிறது நண்பர்களே. அடுத்த அப்டேட், இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய மைல்கல்லை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வெறும் ஒரு இராணுவ திட்டம் அல்ல, எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாமல் அவர்களை திணறடிக்கும் ஒரு ரகசிய ஆயுதம். ஆம், DRDO மற்றும் இந்திய விமானப்படை இணைந்து ஒரு புதிய உள்நாட்டு S-பேண்ட் தரைவழி ஜாமர் அமைப்பை உருவாக்கி வருகின்றன. இது ஏன் முக்கியம்? இது என்ன செய்யும்? இதற்கும் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கும் என்ன தொடர்பு? விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. போர் என்றால் துப்பாக்கி, பீரங்கி, ஏவுகணைகள் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால்
நவீன போரில் அதற்கு மேலாக மின்னணு போர் என்பது மிக முக்கியமானதுங்க. இது எதிரிகளின் ரேடார், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வழி செலுத்தல் சிக்னல்களை செயலிழக்கச் செய்வது அல்லது திசை திருப்புவது ஆகும். யார் இதில் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்களே போர்க்களத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார்கள் நண்பர்களே. இந்தியா இப்போது இந்த மின்னணு போரில் ஒரு புதிய ஆயுதத்தை உருவாக்கி வருகிறதுங்க. இந்த எஸ்-பேண்ட் தரைவழி ஜாமர் ரஷ்யாவின் புகழ்பெற்ற கிரசுகா EW அமைப்பை போன்று அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் எதிரிகளின் AWACS ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் விமானங்களை முறியடிப்பதுதான். AWACS விமானங்கள் வானில் இருந்து கொண்டே எதிரி நாட்டு விமானங்களின் நடமாட்டத்தை கண்டறியும் பறக்கும் கண்கள் என அழைக்கப்படுகிறதுங்க. இந்தியா உருவாக்கும் புதிய ஜாமர் எதிரி AWACS விமானங்களின் ரேடார் சிக்னல்களை 250 கிலோமீட்டர் தூரம் வரை செயலிழக்கச் செய்யும் சக்தி கொண்டதுங்க. இதன் மூலம் பாகிஸ்தானின் SAP 2000 மற்றும் சீனாவின் KJ-2000 போன்ற AWACS விமானங்களின் செயல்திறனை முடக்க முடியுங்க. இது வெறும் AWACS விமானங்களை மட்டும் செயலிழக்க செய்யாது. இது GNSS குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் சிக்னல்களால் GPS மற்றும் சீனாவின் பெய்வு போன்ற அமைப்புகளை முடக்க வல்லது. இதனால் எதிரிகளின் ஏவுகணை மற்றும் விமானங்களின் வழி செலுத்தல் அமைப்புகளை குழப்ப முடியும். இது எதிரி படைகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO மற்றும் இந்திய விமானப்படை IAF ஆகிய இரண்டின் கூட்டு முயற்சியாகும். இது தொடர்பான ஆரம்பகட்ட அறிக்கைகள் ஜூலை 10, 2025 அன்று வெளியான நிலையில் தற்போது இந்த திட்டமானது வேகமாக முன்னேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டு தயாரிப்பு என்பதால் இது இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் இலக்கிற்கும் ஒரு வலுவான சான்றாக இருக்கும் நண்பர்களே. ஏன் இது அவசியம் என்று பார்த்தால், இந்தியாவின் எல்லையில் குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் மின்னணு போர் திறன் கொண்ட அமைப்புகளின் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த புதிய ஜாமர் அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு முக்கிய தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறனை அளிக்கும். இது எதிரிகளின் ரேடார் சிக்னலை முடக்குவதன் மூலம் நம்முடைய விமானப்படைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வழியை உருவாக்கும். இது நம்முடைய படைகளுக்கு போர்க்களத்தில் ஒரு புதிய மூலோபாய அனுகூலத்தை கொடுக்கும் நண்பர்களே. இந்தியா வெறும் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை மட்டும் உருவாக்கவில்லை. கண்ணுக்கு தெரியாத இந்த மின்னணு போர்க்களத்திலும் தன்னை ஒரு வல்லரசு நாடாக நிலைநிறுத்தி கொண்டு வருகிறது. இந்த புதிய எஸ்-பேண்ட் ஜாமர் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு கேடயமாக மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கு ஒரு புதிய சவாலாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே. அடுத்த அப்டேட், இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக விமானப்படை தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதுதான் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட உத்தம் ஏசா ரேடார் மற்றும் தேஜஸ் MK-1A போர் விமானம் குறித்த சர்ச்சை. இந்த செய்தி தொடர்பான பல்வேறு தகவலை குழப்பம் இல்லாமல் தெளிவாக பார்ப்போம். அதாவது தேஜஸ் MK-1A விமானமும் அதன் ரேடார் தேவையும். இந்தியாவின் தேஜஸ் போர் விமான திட்டம் என்பது நம் நாட்டிலேயே போர் விமானங்களை உருவாக்கும் ஒரு கனவு திட்டம். இந்த கனவில் அடுத்த கட்டம்தான் தேஜஸ் MK-1A. இது முந்தைய தேஜஸ் MK-1 விமானங்களை விட பல மடங்கு மேம்படுத்தப்பட்டது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மேம்பாடுகளில் மிக முக்கியமானது விமானத்தின் மூக்கு பகுதியில் பொருத்தப்படும் ரேடார் ஆகும். போர் விமானங்களில் ரேடார் என்பது அதன் கண்கள் போன்றதுங்க. அதுதான் எதிரி விமானங்களை கண்டறியவும் இலக்குகளை துல்லியமாக தாக்கவும் உதவும். தேஜஸ் MK-1A விமானங்களுக்காக
இஸ்ரேலின் ELTA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட EL/M 2052 என்ற ரேடாரை பயன்படுத்துவது என முதலில் முடிவெடுக்கப்பட்டது. இது ஒரு நவீன ஏசா ரேடார். அதாவது இது பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கவும் கடுமையான மின்காந்த தாக்குதலை தாங்கவும் கூடியது. இதே சமயம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உள்நாட்டிலேயே உத்தம் ஏசா ரேடார் என்ற ஒரு அதிநவீன ரேடாரை உருவாக்கியதுங்க. இது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டது. தேஜஸ் விமானங்களுக்கு இந்த உத்தம் ரேடாரை பொருத்துவதுதான் இந்திய பாதுகாப்பு துறையின் முக்கிய நோக்கமாக இருந்ததுங்க. ஏனெனில் இது உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதோடு வெளிநாட்டு ரேடார்களை சார்ந்திருப்பதையும் வெகுவாக குறைக்கும். மேலும் நமது இராணுவத்தின் தேவைகளுக்கேற்ப இதனை எளிதாக மேம்படுத்தவும் முடியுங்க. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதாவது உள்நாட்டு ரேடார் தயாராக இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு ரேடாரை வாங்க வேண்டும்? இதற்கான காரணம் விநியோக காலக்கெடு மற்றும் சான்றிதழ் தொடர்பான சிக்கல்கள்தான். இந்திய விமானப்படைக்கு இந்த தேஜஸ் விமானங்கள் மிக அவசரமாக தேவைப்படுகின்றன. தேஜஸ் MK-1A விமானங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது 2025 to 2026க்குள் இந்திய விமானப்படைக்கு வழங்குவதற்கு ஹால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் முன்னுரிமை அளிக்கிறது. ஆனால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உத்தம் ரேடாரை விமானங்களில் ஒருங்கிணைப்பதற்கும் அதற்கான சான்றிதழ் பெறுவதற்கும் இன்னும் சிறிய காலம் தேவைப்படலாம். இதனால் ஹால் நிறுவனம் திட்டமிட்டபடி விமானங்களை வழங்குவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. இந்த தாமதத்தை தவிர்ப்பதற்காக ஹால் நிறுவனம் ஒரு மூலோபாய முடிவை எடுத்தது. அதாவது முதல் தொகுதியாக வரும் தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு ஏற்கனவே சோதிக்கப்பட்ட மற்றும் சான்றிதழ் பெற்ற இஸ்ரேலிய ரேடாரை பொருத்த முடிவு செய்தது. இது விமான விநியோகத்தை தாமதப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுங்க. தற்போதுள்ள தகவலின்படி முதல் 83 தேஜஸ் MK-1A விமானங்கள் இஸ்ரேலிய ரேடாருடன் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதன் அடுத்த கட்ட தொகுதிகளில், அதாவது இந்திய விமானப்படை மேலும் ஆர்டர் செய்துள்ள 97 விமானங்களில் உத்தம் ஏசா ரேடார் பொருத்தப்படும். இது இந்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு உகந்த ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. இது தொடர்பாக செய்திகள் இந்திய பாதுகாப்பு துறை குறித்த பல்வேறு செய்தி தளங்களிலும் வெளியாகி வருகின்றன. சில அறிக்கைகள் இந்த ரேடார் மாற்றம் குறித்த ஹால் மற்றும் DRDO இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் கூறினாலும் இரு தரப்பினரும் தற்போதைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருவதாகவே தெரிகிறதுங்க. அதாவது முதல் கட்டமாக இஸ்ரேலிய ரேடார், பின்னர் உள்நாட்டு உத்தம் ரேடார் என்ற திட்டத்தின் அடிப்படையில் வேலைகள் நடந்து வருகின்றன. ஆக இந்திய பாதுகாப்பு துறையின் முக்கியமான இந்த தேஜஸ் திட்டம் ஒருபுறம் நாட்டின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளும். அதே வேளையில் எதிர்காலத்தில் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. இது இந்திய இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நம் நாட்டின் தொழில்நுட்ப திறனையும் உலகளவிற்கு எடுத்து காட்டுகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகள், இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.